அந்த மாடுகளுக்கான மாநாடு உங்க பகுதியில் இந்த ஊர்ல நடத்தணும்னு முடிவு பண்ணோன்னு அதை பார்த்த ஒரு பெரிய காடு பகுதியா இருக்குது. தூரத்துல ட்ரோன் ஷாட்ல ஏரி தெரியுது, நீர்நிலை தெரியுது, நிறைய மரங்கள் தெரியுது. ஊருக்கு அதுக்குன்னு சம்பந்தம் இல்லை. அந்த பகுதியில அவ்வளவு கூட்டம், மக்கள் கூட்டம் ஒரு பக்கம் இருந்தது. எப்படி இந்த ஆர்கனைசேஷன் முதல்ல பண்ணீங்க, அதை தெரிஞ்சுக்கலாம். எனக்கு அப்ப இருந்தே தெரியும் அண்ணன் ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அது பிரமிப்பா இருக்கும். ஆனா அது செஞ்சிருவாரு நல்லா தெரியும். அதுவும் மதுரையில செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனேயும் ரொம்ப எளிமையா சொல்றாரு அண்ணன், ஆனா செஞ்சிருவாரு அப்படிங்கிறத நான் சுதாரிச்சிட்டேன். சுதாரிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு செயல் வடிவம் எல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறப்ப அண்ணன் ஒரு 3000 மாடு இருக்கணும் அப்படின்ட்டாங்க. அந்த 3000 மாடுல தினம் 1-2 கன்றுகளை ஈண்டுகிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 120 கண்ணுக்குட்டிய பகல்ல கொண்டு இதை மேய்ச்சலுக்கு போட்டுட்டு இதை பூரா கொண்டு நம்முடைய நம்ம கட்டி இருக்கிற அந்த தொழுவத்துல கொண்டு வச்சிட்டாங்க. ஆனா ஒரு பிரபலமான யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர் சொல்றாரு, அது கேரளாவுக்கு அடிமாடா போனதெல்லாம் வளைச்சு கொண்டு நிறுத்தி அப்படின்னு ஒரு சிரிப்பாரு. அதை பார்த்துருக்கீங்களா? இல்ல உண்மையிலேயே அப்படி கேரளாவுக்கு அடிமாடா போனதை நீங்க வளைச்சு கொண்டு வந்தீங்களா, இல்ல அந்த பகுதியில இருந்து என்ன நடந்தது? அதெல்லாம் கூட ஒரு மதுரைக்கு வரட்டும், இதே மாதிரி கேரளாவுக்கு போற மாடா கூட போயிட்டு இருக்கட்டும், எங்க இதே மாதிரி ஒரு செஞ்சிருக்கட்டும். அதுல 36 லட்சம் வாக்குகளை பெற்று மாநில அரசியல்ல எங்களை அங்கீகாரம் செய்யக்கூடிய அளவுல தேர்தல் ஆணையமே அங்கீகரிச்சதற்கு பிறகும் இந்த எப்பயும் போடுவாங்கல்ல, மற்றவையில கூட போடாம இருப்பாங்கல்ல, அது மாதிரி இப்ப தேர்தல் ஆணையமே ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததற்கு பிறகும் இவங்களால அதை ஏத்துக்க முடியல. இது எப்படி கல்லூர் சமூகம் இறக்குறத தொழிலை செய்யறாங்களோ அது போலதான் இதுவும். 2வது முறையாக ஒரு கொலைத்தொழில் RSS இன்னொரு விதம். இது ஒரு திருட்டு திராவிட கூட்டம் கொள்ளையடிக்கிறதையே ஒரு தொழிலா செஞ்சுக்கிட்டு இருக்க. அந்த குலத்தொழில என்னைக்காவது பேசியிருக்காரா? கண்ணுதான் கோளாறுன்னு சொல்ல மாட்டேன், அவர் கருத்திலே கோளாறு இருக்கு, அவர் இதயத்திலே கோளாறு இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான், அடிமையாக இருந்த மக்களை மீட்டெடுக்க கட்சி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த மக்களையும் இவர்களும் சேர்ந்து அடிமைக்கு மேலாக கீழடிமைகளாக போயிட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. இப்ப ஆடு மாடுகளுக்கு உடனே RSS அப்படிங்கிறாங்க. இதே அன்னை மாட்டுக்கறி நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? பீட்டான்னு ஒண்ணு இருக்குது. அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கணும், இந்த ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் நிலம் வேணுன்ற தார்மீக பொறுப்பு அவங்களுக்கு இருக்கணும். அவங்க இது வரைக்கும் குரலை கொடுத்துட்டா ஒண்ணு காணுமே. இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்கல்ல. அவங்க நாட்டின மாடுகளை அழிக்கணும்னா அது கொடுப்பாங்க. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தோழர் அருண் ஜெயசீலன் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்ல ஒருத்தர், குறிப்பா மதுரை, விருதுநகர், தேனி இதனுடைய பொறுப்பாளர் கூட. சமீபத்தில் நடந்த இந்த மாடுகளுக்கான மாநாடு சீமான் பேசின விஷயம் பரபரப்பாக கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு பொறுப்பாளராக முக்கியமாக இருந்து களப்பணியாற்றியவர். அவர்கிட்ட சில கேள்விகள் இருக்கு, அதனால சந்திக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பல பதிவுகளை பார்த்துருக்கிறேன், எழுத்துக்களை பார்த்துருக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக அணுகக்கூடிய நபராக இருக்கிறீங்க. நிறைய கல அனுபவம் கூட உங்களுக்கு. குறிப்பாக அந்த மாடுகளுக்கான மாநாடு உங்கள் பகுதியில் இந்த ஊரில் நடத்தணும்னு முடிவு பண்ணோன்னு அதை பார்த்த ஒரு பெரிய காடு பகுதியாக இருக்குது. தூரத்தில் ட்ரோன் ஷாட்ல ஏரி தெரியுது, நீர்நிலை தெரியுது, நிறைய மரங்கள் தெரியுது. ஊருக்கு அதுக்குன்னு சம்பந்தம் இல்லை. அந்த பகுதியில் அவ்வளவு கூட்டம், மக்கள் கூட்டம் ஒரு பக்கம் இருந்தது. எப்படி இந்த ஆர்கனைசேஷன் முதல்ல பண்ணீங்க, அதை தெரிஞ்சுக்கலாம். அது அண்ணன் எப்பயும் ரொம்ப எளிமையா சொல்லுவாரு சில விஷயத்த. போற போக்கில் நடந்து போயிட்டு இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும் போது சொல்லுவாரு, ஆனா அதை அப்படியே செஞ்சிருவாரு. ஆனா அவர் சொல்லும் போது புதிதா அண்ணனை பாக்குறவங்க, புதுசா வந்த கட்சிக்கு வந்த உறவுகள் பார்த்தாங்கன்னா ஏதோ ஒண்ணு நடக்காத ஒரு பாட்டுக்கு பேசிட்டு வர்றாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா என் போன்ற அண்ணனோட 15 ஆண்டுகள் இருந்தவங்களுக்கு தான் தெரியும், அவர் ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போற விஷயத்த அப்படியே செஞ்சு முடிச்சுருவாருன்னு தெரியும். அப்படித்தான் ஜல்லிக்கட்டு இதப்பையும் அதே போலதான் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தடவை மதுரையில ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு போராட்டம் நடத்த போறோம், கைது பண்ணி கொண்டு போறாங்க. கைது பண்ணி கொண்டுட்டு போகும்போது அந்த காவல்துறையோட வாகனத்துல போகும்போது ரொம்ப எளிதா சொல்றாங்க, இவங்கிட்ட எதுக்கிட்ட நம்ம போய் மாடு விடுன்னு கேட்கணும், அடுத்த வருஷம் நம்மளே வாடிவாசலை வைக்கிறோம், நம்மளே காலை அவுத்து விடுறோம், இவங்கிட்ட போய் எதுக்கு ஜல்லிக்கட்டு விடு நம்ம எதுக்கு கேட்கணும் அப்படின்னு போற போக்குல சும்மா பேசினாங்க. நான் முதல் முறையா
அந்த காலகட்டங்கள்ல வந்து இருக்கிறப்ப வந்து ஏதோ ஒரு நடக்காத ஒரு விஷயத்த அண்ணன் சும்மா ஒரு இதுக்காக சொல்றாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அதே போல அடுத்த வருஷம் அந்த ஜல்லிக்கட்டு புரட்சி, மெரினா புரட்சி அப்படிங்கிற புரட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது அத்தனை உளவுத்துறைகளுக்கும் காவல்துறைகளுக்கும் மண்ணை தூவிட்டு, அத்தனை ஊடகங்களுடைய கண்களையும் மண்ணை தூவிட்டு, மதுரையில இருந்து அழகர் கோயில் போற சாலையில மாத்தூர்ன்ற ஒரு இடத்துல 70 காளைகளை ஒரு அதிகாலை புரட்சி நடந்து கொண்டிருக்கிறப்ப ஒரு அதிகாலை 70 காளையை வாடிவாசல் அமைச்சு விட்டோம். எனக்கு அப்ப இருந்தே தெரியும் அண்ணன் வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அது பிரமிப்பா இருக்கும், ஆனா அது செஞ்சிருவாரு நல்லா தெரியும். அதுவும் மதுரையில செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனேயும் மத்தவங்க எப்படி நினைச்சாங்கன்னு தெரியல, நான் சுதாரிச்சிட்டேன். ரொம்ப எளிமையா சொல்றாரு ஆனா செஞ்சிருவாரு அப்படிங்கிறத நான் சுதாரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அதுக்கு செயல் வடிவம் எல்லாம் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறப்ப அண்ணன் வந்து ஒரு 3000 மாடு இருக்கணும் அப்படின்ட்டாங்க. 3000 மாடு இருக்கணும், ஆடு ஒரு 1000 ஆடு இருக்கணும், அது போக எருமை மாடுகள், இந்த மாதிரி எல்லா வகையான மாடுகளும் கலந்து அந்த திடல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அதுக்கப்புறம் அந்த இடம் தேடி முதல்ல நாங்க போனோம். அப்ப தம்பி இந்த மேய்ச்சல் நிலம் அமைப்பு வச்சிருக்கக்கூடிய தம்பி இளஞ்செழியனுடைய தொடர்பு அண்ணன் கொடுத்தாங்க. அவருடைய தொடர்பு வந்து ரொம்ப நமக்கு வந்து அது பயனுள்ளதா இருந்துச்சு. அப்ப அவர் தான் முதல் முறையா இந்த களத்தை கூட்டிட்டு போறாரு. விராதனூர் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் தான் கூட்டிட்டு போறாரு. அப்ப அங்க போய் பார்க்கும்போது எவ்வளவு தூரம் மதுரையில 4 வழிச்சாலையில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகணும் உள்ள, திரும்ப ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள அந்த கிராம பகுதிக்குள்ள போகணும். கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர். மதுரையினுடைய மத்தியில இருந்து எடுத்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். அப்ப அங்க போய் பார்க்கும் போதுதான் இந்த மாடுகள்லாம் இருந்தது. அப்ப நம்ம அவங்க கிட்ட ஒரு கள ஆய்வு செஞ்சோம். ஏன்னா இந்த இடத்துலயே வச்சு நடத்தலாமா, ஏன்னா அது பழகின இடம் அப்படின்னு அந்த கிதாரின்னு சொல்றோம்ல மெய்ப்பர்கள், அந்த மெய்ப்பர்கள்ட்ட தான் முதல்ல வந்து கள ஆய்வு செஞ்சோம். இந்த மாடுகளை இன்னொரு இடத்துல வச்சு செய்யலாமா, நீங்க கொண்டு வர முடியுமான்றப்ப அது கொஞ்சம் அது சாதாரண விஷயமா இல்லை. ஏன்னா ஒரு 3000 மாடை வந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் நம்ம கூட்டம் நடத்துற இடத்துக்கு கொண்டு போய் பண்றது அவ்வளவு சரியா இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணோம்னா, ஆனா அந்த இடம் நமக்கு ஏற்புடையதா இல்லை, அந்த இருக்கிற இடம் ஏற்புடையது இல்லை. என்ன அப்படின்னா அந்த இடம் யாருதுன்னு நமக்கு தெரியல. இப்ப இந்த விஷயத்தை தொட்டனையுமே ஆளுகிற அரசு வந்து அதுக்கு எப்படி எல்லாம் முட்டுக்கட்டை போடணுமோ போடுவாங்க. அதுக்கு அவங்க முதல்ல செய்யறது என்ன செய்வாங்கன்னா, கண்டிப்பா அந்த நிலம் யாருடையதுன்னு பார்ப்பாங்க. அவங்க இப்ப நமக்கு எழுதி தரணும், இந்த இடத்த வந்து இந்த கூட்டத்துக்காக பயன்படுத்திக்கலாம். நம்ம காவல்துறை அனுமதி வாங்கும் போது அதெல்லாம் தேவைப்படுது. அப்ப அவங்கள போய் மிரட்டிட்டாங்கன்னாக்க மொத்தத்திலேயே ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்ப அதுக்கு பக்கத்துல அப்படிங்கிறப்ப நம்ம மதுரையில இருக்கக்கூடிய மண்டல செயலாளர் தம்பி ஹக்கீம் அவங்களுடைய மாமாவோட இடம் இருந்துச்சு. இந்த கிடாடி இருந்த இடத்துக்கும் அதுக்கும் கொஞ்சம் தான் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். அப்ப அவருடைய மாமா வந்து ரொம்ப உறுதியா இருந்தார், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கணும். ஆனா அவர் நம்ம கட்சியில எல்லாம் இல்லை, ஆனா அண்ணனை வந்து ரொம்ப உற்று நோக்குறவரு. அப்ப அவரு எளிமையா புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம சொன்னதை. சீமானை ஏறி கல் இறக்குன மாதிரி இந்த சம்பவத்தை செய்ய போறீங்க அப்படின்னாரு. அப்படி உடனடியா புரிஞ்சுக்கிட்டு இதுல யார் எதிர்ப்பு இருந்தாலும் நான் உறுதியா இருப்பேன் தம்பி, நீங்க என்னுடைய திடல்ல நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி தம்பி பேரு ஆசை தம்பி, மாமா பேரு, அவருடைய இடம் தான் அது. நான் யார் வந்து கேட்டாங்கனாலும் நான் அதெல்லாம் வந்து சரியா இருப்பேன், நீங்க தைரியமா நீங்க வந்து இந்த இடத்துல போடுங்க அப்படின்னாரு. அப்ப நம்ம திரும்ப இந்த மேய்ப்பர்கள்ட்ட வந்து இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறப்ப நமக்கு அது கொஞ்சம் சரியாவே இருந்துச்சு. ஏன்னா அந்த மாமாவுடைய திடல் வழியாக தான் அந்த மாடு தினமும் மேய்ச்சலுக்கு போயிட்டு இங்க வருது. அப்ப கொஞ்சம் அது பழகின இடம் தான் அப்படிங்கிறதும் ஒரு விஷயத்த, அது ஒரு நமக்கு ஒரு நேர்மறையான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க எடுத்த உடனே 10ஆம் தேதி கொண்டு போய் நீங்க நிறுத்தினீங்கன்னா சரியா வராது, ஒரு 4 நாளைக்கு முன்னால இருந்தே வந்து அதை நம்ம அந்த இடத்துக்கே கொண்டு போய் நம்ம பழக்கிட்டோம்னா அது இருந்துக்கும், அதுல ஒன்றும் பிரச்சனை வராது, அதுக்கு நாங்க பொறுப்பு. ஆனா முன்னாடியே ஒரு 4 நாளைக்கு முன்னாலேயே அது அங்க இருக்கணும் அப்படின்னாரு. சரி, அப்ப நம்ம வேலைகளை வந்து வேகமா ஆரம்பிச்சிட்டோம்னா 10ஆம் தேதி செய்ய வேண்டிய வேலையை 4 நாளைக்கு முன்னதாக 7ஆம் தேதி 6ஆம் தேதி இரவே செஞ்சு முடிச்சோம். பட்டியெல்லாம் அடிச்சிட்டோம். அதுவுமே அப்படின்னா 2 அடுக்கா பண்ணிருப்போம். 2 அடுக்கா பண்ணி அந்த 2 அடுக்கும் நகன்றாம இருக்கு, அது 2க்கும் சேர்த்து ஒரு 20 மரம் மாதிரி கொடுத்துருப்போம். ஏன்னா ஏதோ நடந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய பேசு பொருள் ஆயிரும். அதுவும் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மேல இருக்கக்கூடிய இந்த காழ்ப்புணர்ச்சியில அது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டும் ஒரு விளையாட்டுத்தனமான விஷயம் ஆயிடக்கூடாதுங்கிற பயம் வந்து ரொம்ப இருந்துச்சு. அதனாலதான் இந்த 2 அடுக்கு இதெல்லாம் போட்டு, அதுவும் நம்ம கட்சிக்கார தம்பிய சதீஷ்னு ஒரு பையன் அலங்காநல்லூரை சார்ந்தவன், அவன் தான் வந்து அங்க உள்ள ஜல்லிக்கட்டுக்கு அலங்காநல்லூருக்குலாம் இந்த வேலை செய்யக்கூடியவன். அப்ப அவனை கொண்டுட்டு வந்து வச்சு அங்க ஜல்லிக்கட்டுக்கு எப்படி செய்வோமோ அதே போல 8 அடி உயரத்துக்கு பண்ணி அந்த பாதுகாப்புகளோடு 3 அடுக்கு பாதுகாப்பு. முதல்ல இரும்பு வலை 1 போட்டோம், அதற்கு பிறகு சவுக்கு மரங்கள் வச்சு 2 அடுக்கு. இதை போட்டுட்டு 6ஆம் தேதியே தயார் பண்ணிட்டோம் திடலை. மாடெல்லாம் மாலையில அங்க கொண்டு நிறுத்தி எப்ப என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து காலையில 9:30 மணிக்கு அனுப்புறாங்க
திரும்ப அது சாயங்காலம் 6 மணிக்கு தான் வரும். கிட்டத்தட்ட இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து போகுது மேய்ச்சலுக்கு. போயிட்டு அதுக்கப்புறம் தான் வரும். அப்ப எங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, இவங்க எப்படி இதை கொண்டு வந்து இதுல வந்து சேர்க்க போறாங்க, அது இருந்த இடம் வேற, வந்துகிட்டு இருக்கிற இடத்துல அதை எப்படி நம்ம இங்க கொண்டு வந்து அதை அடைப்பாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய இதா இருந்துச்சு. நாங்க வந்து ஒரு வி வடிவத்துல அதை பண்ணிட்டோம். அது வர்ற இடத்த காலையில அது 9:30 போனோடனே மற்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். அந்த 7ஆம் தேதி காலையில அது போன உடனேயும் திரும்ப வரும்போது அது வேற எங்கேயும் போயிடாம ஒரு வி ஷேப்ல பண்ணி அந்த பட்டிக்குள்ள நாங்க தயார் பண்ணியிருக்கிற அந்த தொழுவத்துக்குள்ள வர்ற மாதிரி அந்த வடிவத்துல பண்ணிட்டோம். அப்ப இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு நாங்க கவனிக்கிறப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 7ஆம் தேதி 9:30 மணிக்கு மாடுகள்லாம் அனுப்பிட்டு இந்த கண்ணுக்குட்டி ஒரு 120 கண்ணுக்குட்டி இருந்துச்சு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு 10 நாள் அங்க வேலை செய்யும் போது கவனிப்போம். போகும்போது சும்மா போவாங்க, அங்க இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து கண்ணுக்குட்டியோட வருவாங்க. ஏன்னா 3000 மாடுல வந்து தினம் வந்து 1-2 கன்றுகளை ஈண்டுகிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 120 கண்ணுக்குட்டிய பகல்ல கொண்டு வந்து இதை மேய்ச்சலுக்கு போட்டுட்டு இதை பூரா கொண்டு வந்து நம்ம கட்டி இருக்கிற அந்த தொழுவத்துல கொண்டு வந்து வச்சிட்டாங்க. அது வச்சோடனையும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாடு திரும்ப வரும்போது கண்ணுக்கு பால் கொடுக்கறதுக்காக தேடும் கன்றை. அப்ப புது இடம் பழைய இடம்னு பார்க்காது, அந்த கன்று இருக்கிற இடத்துக்கு அது வந்துடும். அப்ப அது ஒரு 1000 மாடு உள்ள வர்றப்ப மத்த மாடுகளும் சேர்ந்து ஒரு சேர வந்துடும். அது போக நாங்க மேய்ப்பர்கள் அது ஒரு குச்சி வச்சிருக்கிறாங்க, அது ஒரு மந்திரக்கோள் மாதிரி. அந்த குச்சியை வச்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்கனாலும் அதுக்கு அப்படியே அது கேட்குது. நில்லுன்னா நிக்குது, நடனா நடக்குது, ஓடுனா ஓடுது. எங்களுக்கே அது பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அப்ப அந்த கன்றெல்லாம் இங்க கொண்டு வந்து வச்ச உடனே மாலையில நாங்க ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம், எப்படி வந்து அடைய போகுது அப்படின்னு பாக்குறப்ப அவங்க திட்டமிட்ட மாதிரியே வந்த உடனே கொஞ்சம் எல்லா பக்கமும் அடைச்சிருக்கும், கொஞ்சம் மிரட்சியா பார்த்துச்சு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த தாய் பசுக்கள் மட்டும், அந்த காளைகள் மட்டும் ஒரு உள்ள வந்துச்சு. அந்த மாடு மட்டும் வேகமா வந்துச்சு கன்றுக்கு பால் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த கன்றும் அதை நோக்கி ஓடுச்சு. ஓடனோடனே ரெண்டும் சமைக்கிற எல்லாம் சேர்ந்து வர்றப்ப அந்த தொழுவத்துக்குள்ள எல்லாமே மொத்தமா வந்து அதுல வந்து அங்க வந்து நின்றுச்சு. இதுதான். அப்புறம் என்ன சொன்னாருன்னா, இந்த சாணி போட்டுருச்சு, ஒரு நாள் சாணி போட்டு பழகிருச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து இன்னும் கொஞ்சம் எளிதா வந்து உள்ள வந்துடும், வழக்கமாயிருந்தார். சரி, நீங்க வர வைக்கிறதுக்கெல்லாம் வர வச்சிடுறீங்க, நாங்க போடக்கூடிய அந்த வெளிச்சம், எழுப்பக்கூடிய ஒளி, இதெல்லாம் வந்து அது எப்படி மிரண்டாதா அப்படின்னு கேட்டப்ப அதையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பழக்கிறோம் அப்படின்னாங்க. அப்ப ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே நாங்க வந்து 7ஆம் தேதியே தயார் பண்ணிட்டோம், ஒளி அமைப்பு, வெளிச்சம் எல்லாமே. அப்ப முதல்ல வந்து 7ஆம் தேதி வந்து அது வந்த உடனே ஒரு 5 லைட் மட்டும் போட்டோம். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்கீங்க. ஆமா, ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணோம்னா, அண்ணனுடைய பேச்ச ரொம்ப ரொம்ப சத்தம் ரொம்ப கம்மியா வச்சு போட்டோம். அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் வால்யூமை கொஞ்சம் கூட்டணும். இது முதல் நாள். ஆட்கள் யாருமே இல்ல, மாடுகளை வச்சுக்கிட்டு மட்டும் ஒரு 5 லைட் மட்டும் போட்டிருக்கிறதுல ஒரு 10% கூட போடல, வெளிச்சத்தை போட்டுட்டு பழகிட்டு அப்புறம் சத்தம் கொஞ்சம் அன்னை பேசுற சத்தம். ஏன்னா அன்னைக்கு அன்னை மட்டும் தான் பேச போறாங்க. அந்த சத்தத்தை மட்டும் அது கேட்டு கேட்டு பழகிடுச்சுன்னா 10ஆம் தேதி மிரண்டு போகாது. அப்ப அப்படி பண்ணப்ப அடுத்த நாள் 8ஆம் தேதி வந்து கூடுதலா இன்னொரு 10 லைட்டு, கூடுதலா கொஞ்சம் அண்ணனுடைய பேச்சை போட்டு கொஞ்சம் சத்தம். இப்படியே 8ஆம் தேதி, திரும்ப 9ஆம் தேதி, திரும்ப 10ஆம் தேதி பண்றப்ப அதுக்கு பழகிடுச்சு. அந்த மேய்ப்பர்கள் சொன்ன மாதிரி அது எந்த பிரச்சனையும் பண்ணல. அது எப்பயும் போல அந்த 4 நாள் இப்படிதான் நேத்து இருந்துச்சு, முந்தா நேத்து இருந்துச்சுங்கிற அந்த கணக்குல அது அப்படியே பழக்கமாயிடுச்சு. ஆமா, அப்படியே இருந்துச்சு. எப்பயுமே பொதுவா வந்து எவ்வளவு மாடு இருக்குங்க அந்த மாதிரி? 3000 மாடு, ஒரு 700 ஆடு, அது போக இந்த சண்டை போடுற ஆடு சொல்லுவாங்கல்ல, கெடா ஆடுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 10-20 ஆடு. இது எல்லாம் வந்து ஒரே இடத்துல வந்து இருந்தது. இல்ல, நீங்க எவ்வளவு மெனக்கிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் தொடர்ச்சியா படிப்படியா ஒரு 6 நாள் ஒத்திகையும் பார்த்துருக்கீங்க, 4 நாள் ஒலி எல்லாமே வந்துட்டு அதுக்கு பழக்கப்படுத்துற அளவுக்கு தொடர்ச்சியா பழகி இருக்கிறீங்க. ஆனா ஒரு பிரபலமான யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர் சொல்றாரு, அது கேரளாவுக்கு அடிமாடா போனதெல்லாம் வளைச்சு கொண்டு வந்து நிறுத்தி அப்படின்னு ஒரு சிரிப்பாரு. அதை பார்த்துருக்கீங்களா? இல்ல உண்மையிலேயே அப்படி கேரளாவுக்கு அடிமாடா போனதை நீங்க வளைச்சு கொண்டு வந்தீங்களா, இல்ல அந்த பகுதியில இருந்து என்ன நடந்தது? அதுல இப்ப நாளைக்கே கூட கருத்தை நீங்க எப்படி உள்வாங்க? இல்ல, நாளைக்கே கூட ஒரு மதுரைக்கு வரட்டும், இதே மாதிரி கேரளாவுக்கு போற மாடா கூட போயிட்டு இருக்கட்டும், எங்க இதே மாதிரி ஒரு செஞ்சிடட்டும் பார்ப்போம். இல்ல அந்த மாடு இருக்கிற இடத்தையும் காட்டுறோம், அது கேரளாவான்னு அவர் சொல்லட்டும், இல்ல கேரளாவுக்கு போற மாடை வளைச்சு கொண்டு வந்து போட்டுட்டோமான்னு சொல்லட்டும். இவ்வளவு வேலை பார்த்துருக்கிறோம். இதை எப்படி அசால்ட்டா வந்து கேரளாவுக்கு போயிட்டு இருந்தது நீங்க வாவான்னு கூப்பிட்டு இல்லு அப்படின்னா நின்றுமாது. அந்த மேய்ப்பர்கள் இதுக்காக வந்து மேய்ச்சல் பண்றவங்க தான். இந்த முழு இதுவும் வந்து
எந்த பாதுகாப்பு, அதுதான் ரொம்ப கவனமா இருந்தோம். அண்ணன் அதைத்தான் ரொம்ப சொல்லியிருந்தாங்க. பாதுகாப்பு ரொம்ப கவனம் தம்பி, எந்த ஒரு சின்ன ஒரு இது வந்துடக்கூடாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா எப்பயும் உள்ளதை விட நிறைய ஒழுங்கு நடைமுறைகள்லாம் பண்ணியிருந்தோம். அந்த அந்த திடலையே பாத்தீங்கன்னா நீங்க நெருங்கி இருக்கவே முடியாது, மேடையை யாருமே நெருங்கி இருக்க முடியாது. அதே மாதிரி இந்த மாடுகள் அடைக்கப்பட்டிருந்தது மொத்தம் 150 அடி நீளம். அது 150 அடி நீளம், இங்கிட்ட அகலம் 130 அடி அகலம். இதை தாண்டி இன்னொரு 20 அடி தள்ளி தான் நாங்க தடுப்புகள் போட்டிருந்தோம். அப்புறம் தான் இந்த தடுப்புகளை தாண்டி உள்ள வந்தது அப்படின்னா ஒரு 20 பேர் மட்டும்தான் இருப்பாங்க, அண்ணன் சேர்த்து. அதுக்கு மேல யாரையும் உள்ள நாங்க அனுமதிக்கல. ஏன்னா மாடு மிரண்டு ஏதாவது தவிர்ச்சுன்னா புது மாடு, பழக்கம் இல்லாத எந்த மாடு நீங்க எவ்வளவு பெரிய உயரம் வச்சிருந்தாலும் பாஞ்சிரும். அது மக்கள் மத்தியில போச்சுன்னா அது பெரிய அளவுல எல்லாம் சேர்ந்து மொத்தமா ஒரு தள்ளுதல்னாலே போதும், தவறுன்னு அவசியம் இல்லை. அதோடைய குணமே எப்படி இருக்குன்னா, முதல்ல போற ஒரு 10 மாடு வேற ரூட் எடுத்துருச்சுன்னா எல்லாம் அப்படியே போகுது. அப்ப ஒரு 10 மாடு நோக்கி எதையாவது உன்னை தாக்குது அப்படின்னா எல்லா மாடும் சேர்ந்து அதை கட்டையாவது அதை தூக்கி போட்டு மக்கள் மத்தியில பாஞ்சிருக்கும். இவ்வளவு நேர்த்தியா பண்ணதை இப்படி சொல்ல இந்த போக்கு ஏன் சொல்றாரு? அவர் என்ன காரணம்? அது அடிமாடா போனதை வளைச்சு வச்சுக்கிட்டு ஒரு மாநாடு, அது என்ன காரணம்? அவர் இப்ப சமீபத்துல நாம் தமிழரை ரொம்ப உக்கிரமா தாக்கணுங்கிற நிலைக்கு வந்துட்டார். அவர் தான் சொல்றாருல 3 முனை போட்டி அப்படிங்கிறாருல, அதுல இருந்தே அவருடைய காழ்ப்புணர்ச்சி என்னங்கிறது அங்கே வெளிப்படையாயிருச்சு. இதுவரைக்கும் தேர்தலை சந்திக்காத விஜய 3வது முனையாகும். இந்த ஆட்டத்திலேயே நாம் தமிழர் இல்லைங்கிறதுமே அவர் எந்த அளவுக்கு ஒரு வெளிப்படையான காழ்ப்புணர்ச்சியை காட்டுறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியுது இல்லையா? இது இப்ப வரக்கூடிய 2026 5வது பொது தேர்தல் நாம் தமிழருக்கு. தொடர்ச்சியாக 2016 இருந்து தொடர்ச்சியாக ஏறுமுகமாகவே கூட்டணி இல்லாம, ஓட்டுக்கு காசு கொடுக்காம, யாரு கூடயும் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் தனித்தே நின்று, அதுவும் சின்னம் பறிக்கப்பட்டு 20 நாட்களுக்கு முன்னால சின்னம் கொடுக்கப்பட்டு அதுல 36 லட்சம் வாக்குகளை பெற்று மாநில அரசியல்ல எங்களை அங்கீகாரம் செய்யக்கூடிய அளவுல தேர்தல் ஆணையமே அங்கீகரிச்சதற்கு பிறகும் இந்த எப்பயும் போடுவாங்கல்ல, மற்றவையில கூட போடாம இருப்பாங்கல்ல, அது மாதிரி இப்ப தேர்தல் ஆணையமே ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததற்கு பிறகும் இவங்களால அதை ஏத்துக்க முடியல. இந்த ஆட்டத்துக்குள்ளே நீங்க இல்லைன்னு புறக்கணிக்கிறதுனால நாம் தமிழர் கட்சி எங்கேயோ பின்னுக்கு போயிடும் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா இதுவே எங்களுக்கு பெரிய விளம்பரம் தான். ஏன்னா எப்படி சின்னம் போனதுக்கு அப்புறம் எப்படா இவங்களுக்கு எந்த சின்னம்டா கொடுப்பாங்கன்னு எல்லாரும் காத்திருந்து அந்த மைக் சின்னம் எப்படி மண்டையில ஏறிச்சோ, அது மாதிரிதான் இன்னைக்கு எங்களை போட்டியிலேயே இல்லைன்னு சவுக்கு சங்கர் சொல்ல அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய விளம்பரம் தான். இந்த மாடுகளை திடீர்னு ஒரு நாள்ல கொண்டு அந்த மாதிரி அடைச்சி புதுசா வழி திருப்பி கொண்டுட்டு வர முடியுங்களா? நீங்க பேசுற வரைக்கும், அவங்க கிட்ட கலாய்வு பண்ண வரைக்கும், ஒரு புதிய பகுதிக்கு திடீர்னு கொண்டு இப்படி அடைச்சி வச்சு நிகழ்ச்சி நடத்தி கொண்டுட்டு போக முடியுமா? புதிய பகுதின்னு இல்ல, அது தினம் போகக்கூடிய பகுதிங்கிறது கொஞ்சம் பழக்கத்துக்கான இடமாக அது அமைஞ்சிருச்சு. அதான் ஆரம்பத்துல அது எங்களுக்கு ஒரு நேர்மறையான அப்படி அப்படின்னா புதுசா ஒரு இடத்துக்கு கொண்டு போய் இப்படி பண்ண முடியுங்களா? முடியும், அதை பழக்கணும், அதை கொஞ்சம் கொஞ்சமா பழக்கணும். அதான் சொல்றேன், அந்த கன்றுக்குட்டியை வச்சுதான் அதை வழி பண்ணாங்க. ஒரே நாள்ல திருப்பி கொண்டு நம்ம நடத்த முடியாது, ஒரு நாள்ல அது வாய்ப்பே இல்லை. அது நாங்களே அங்க பார்க்க, ஏன்னா முதல் நாள் அண்ணனுடைய பேச்சை போட்ட உடனேயுமே எங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. அப்படியே ஒரு மாதிரி மிரட்சியா அப்படியே ஒரு மாதிரி நின்னுச்சு. அந்த சத்தம் கேட்ட உடனே ஒரு மிரட்சியா நின்னுச்சு. அதுக்கப்புறம் அந்த சத்தத்தை கொஞ்சம் கூட்டும் போது அதுல இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் அடுத்த நாள் அந்த வித்தியாசம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அதை நாங்க நல்லா கவனிச்சோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம ரொம்ப எளிதா இதை 10ஆம் தேதி நேர்ல கொண்டு வந்து வச்சிருந்தோம் அப்படின்னா நிச்சயம் பண்ணிருக்க முடியாது. இந்த கீதாரிகள் சொல்லுவாங்கல்ல, அவங்க நீங்களெல்லாம் சந்திச்சு பேசிருப்பீங்க. குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டும்தான் அதை செய்யறாங்களா? இல்ல, அப்படி இல்ல, எல்லாருமே அதுல கலந்துதான் இருக்கிறாங்க. எல்லாருமே கலந்துதான் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்டவங்க தான் இதை மேய்க்கிறாங்க அப்படின்லாம் இல்ல. இதுமே நாங்க பேசின வரைக்கும் இதுல யாருக்கெல்லாம் ஆர்வம் இருந்துச்சோ அவங்க எல்லா பேருமே அதுல அந்த தொழில இருக்கிறாங்க, அதை செய்யறாங்க. எல்லா சமூகமும் மாடு வச்சுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, அப்படிதான் நீங்க பார்த்து. ஆமா, அங்க பேசுறப்ப எங்களுக்கு அது தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேற இதுல இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து இந்த வேலையை செய்யறாங்க. வேற கம்யூனிட்டி செய்யறாங்க. மொத்தத்துல அந்த மாநாடு எந்த விதமான இதுவும் நடந்துடாம பக்குவமா நடந்ததுக்கு, இப்ப மதுரையில எடுத்தீங்கன்னா மதுரையில 5 மண்டலமா பிரிச்சிருக்கிறோம். 5 மண்டலத்துக்கும் 5 மண்டல செயலாளர் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு இதுல ரொம்ப பெரிய பங்கு. முதல்ல என்னென்னலாம் வேலைகள்னு பட்டியலிட்டோம், அந்த வேலைகளை 5 பேர் பிரிச்சு எடுத்துக்கிட்டோம். தம்பி கிழக்கு மண்டல செயலாளர் தம்பி அக்கீம் அவர்கள், நடுவன் மண்டல செயலாளர் தம்பி சிவானந்தம் அவர்கள், வடக்கு மண்டல செயலாளர் தம்பி சோமசுந்தரம் அவர்கள், தெற்கு மண்டல செயலாளர் தம்பி சுரேஷ் அவர்கள், அப்புறம் மேற்கு மண்டல செயலாளர் திருநாவுக்கரசு.
இந்த 5 மண்டல செயலாளருடைய ஒத்துழைப்பு இல்லாம நம்ம இதை பண்ணியிருக்க முடியாது. இதுல மிகப்பெரிய பங்கு உழவர் பாசறையினுடைய மாநில தலைவர் செங்கண்ணன் அவர்கள். கடைசி 5 நாட்கள்லாம் வந்து அவர் வீட்டுக்கே போகல. 5 நாட்கள் வந்து திடல்லையே தான் இருந்தாரு. ஏன்னா அந்த திடலுக்கு வந்து யாரும் வந்து உணவு அதெல்லாம் கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. அப்ப அவரே அங்க இருந்து அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த வேலைகள் எல்லாம் சரியா செய்யறாங்கன்னு பார்த்துட்டு அங்கேயே அவரே வந்து ஆட்களை வச்சு உணவெல்லாம் தயார் பண்ணி, ஏன்னா அங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வந்துடுறோம் மதுரையில இருந்து. அப்ப ஒரு தேநீர் கூட கிடைக்காது. நம்மளும் சாப்பிட்டுக்கணும், அங்க வர அந்த கீதாரிகளுக்கும் கொடுக்கணும், அவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து செஞ்சு பண்ணிக்கிட்டாங்க. கடைசியா அந்த யாரும் உள்ள வராம பார்த்துக்கிட்டு நம்ம என்ன ஒழுங்கு நடவடிக்கை சொன்னோமோ அதை பூரா பராமரிச்சு கொடுத்தது வந்து நம்ம பாதுகாப்பு படை வீரர்கள், தம்பி பூமிநாதன் தலைமையிலான அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து அதை நாங்க எப்படி கேட்டோமோ அதை வந்து அப்படியே செஞ்சு கொடுத்தாங்க. யாரா இருந்தாலும் வந்து தாண்டி போக வேண்டாம் அப்படிங்கிறதுல அண்ணனுடைய வாகனம் மட்டும்தான் மேடை வரைக்கும் போச்சு. மற்ற வாகனங்கள்லாம் எல்லாரும் எங்க வாகனத்தை நிறுத்தியிருந்தாங்களோ அங்கேயேதான் நிறுத்தப்பட்டிருந்தது. ஏன்னா அந்த சத்தம், அந்த ஒலி எழுப்பிட்டாங்கன்னா அதுல இந்த மாடுகள் மிரண்டக்கூடாது. அதனால அந்த மாதிரியான ஒழுங்கு நடவடிக்கைகள்லாம் பண்ணியிருந்தோம். அதுல இதுல அண்ணன் குறிப்பா வந்து அண்ணன் எப்பயுமே எந்த சாதா பொதுக்கூட்டங்கள் மாநாடா இருந்தாலே வந்து முதல் நாளே வந்து திடலை பார்க்காம அண்ணன் வந்து சமரசமாக மாட்டாரு, எப்பயுமே அது உண்டு. இந்த முறை இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு, அதுவும் ஆடு மாடுகளை வைத்து பண்ண போறோம் அப்படின்னு 7ஆம் தேதி வந்துட்டாங்க. ஆமா 7ஆம் தேதி வந்து என்ன சொன்னாரு, வந்து விமான நிலையத்தை விட்டு இறங்கிட்டு அறைக்கு கூட போகல, தம்பி நேரா திடலுக்கு போவோம் அப்படின்ட்டாங்க. அன்றைக்குதான் நாங்க முதல் முறையா அந்த பட்டியல அடைச்சு வச்சிருக்கிறோம், அன்னைக்குதான் அடைச்சு வச்சிருக்கிறோம். அப்புறம் அண்ணன் ஆமா அண்ணன் வந்து பார்த்துட்டு அப்புறம் நாங்க அதுக்கு அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் விளக்கு எல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை பயிற்சி பண்ணோம். அதையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அண்ணன் வந்து சில திருத்தங்கள் சொன்னாங்க. அந்த என்னன்னா நாங்க வந்து அந்த நீங்க பாத்தீங்கன்னா அப்படி சன்ன சதுரமா இருந்திருக்கும், ஆடு மாடெல்லாம் இருக்கும். அதுல ஒரு நடுவில் ஒரு தடுப்பு போட்டிருந்தோம். 1500 1500 பிரிச்சுட்டோம்னா கொஞ்சம் அந்த அழுத்தம் கம்மியா இருக்கும். ஏதாவது ஒரு டீம் வந்து ஏதோ ஒரு அழுத்திட்டாலும் இன்னொன்னு அமைதியா இருக்குமே அப்படிங்கிறக்காக வச்சிருந்தோம். அப்புறம் அண்ணன் வந்து மேடையில நின்று பார்த்தாங்க, பார்த்துட்டு அந்த இது வேணாம் தம்பி அதை எடுத்துருங்கன்னாங்க. அப்புறம் அந்த 8 அடி உயரத்துல முன்னால இருந்துச்சு, அதுல மட்டும் 2 அடியை மட்டும் எடுத்துருங்க, அப்பதான் பார்வைக்கு நல்லா இருக்கும். அப்படி சில இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கேனே தடுத்துருங்க, இங்கேயே நிப்பாட்டிருங்க எல்லாரையும் அப்படின்னு யோசனை. 7ஆம் தேதி திரும்ப 8ஆம் தேதி திரும்ப 9ஆம் தேதி வந்து திருப்புவனத்துல போய் அஜித்குமாரோடைய ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு திரும்ப அங்க கூட்டத்தை முடிச்சுட்டு நேரா திடலுக்கு வந்து 9ஆம் தேதி இரவும் திடலுக்கு அன்னைக்கு வந்து பார்த்துட்டு திருத்தம் சொன்னாருங்களா? ஆமா, அன்னைக்கு வந்து என்னன்னா அந்த ஏற்கனவே நாங்க பண்ணி வச்சிருந்ததுல சில திருத்தங்கள் அன்னைக்கும் சொன்னாங்க. அதனால அன்னைக்கு 7ஆம் தேதியில இருந்து அன்னைக்கு 9ஆம் தேதி வரைக்கும் அங்க இருந்ததுனால அதுவும் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சாதகமான ஒரு விஷயமா இருந்துச்சு அன்னைக்கு. இந்த கீதாரிகள் வந்து மாடு வச்சுக்கிற எல்லா சமூகமுமே இருக்கிறாங்க, பிரிஞ்சு எல்லாரும் சேர்ந்தா மாடு வைக்கிறதா சொல்ல வராங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் தொடர் வன்னியரசு வந்து சீமான் மீண்டும் குலத்தொழிலை நோக்கி திரும்ப சொல்றாங்க, மீண்டும் மாடு மேய்க்க சொல்றாரு. அந்த மக்கள் அதாவது கோனார்கள் இன்னும் சில பேர் அவங்க எல்லாம் வந்து அவங்க மாடு மேய்க்கிற தொழில் அவங்களே தான் செய்துட்டு இருக்கணும். இது எப்படி கல்லூர் சமூகம் வந்து இறக்குறத தொழிலை செய்யறாங்களோ அது போலதான் இதுவும் 2வது முறையாக ஒரு குலத்தொழில் RSS இன்னொரு விதம். இது RSS செயல்பாட்டை தான் அவர் வந்து பண்றாரு. மாடு மேய்க்க சொல்றதும் அந்த விதம் தான் இது அப்படின்னு சொல்ல வர்றாரு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? சமூகம் மேய்க்கிறாங்களான்ற கேள்வி ஒண்ணு. RSS அடுத்த ஒரு செயல் திட்டமா நீங்க செயல்படுறீங்களா, அதுக்காக தான் இந்த மாநாடு நடத்துறீங்களான்றது 2. 3வது இந்த சாதிய பிரச்சனைகள் இதுக்குள்ள இருக்குது. இப்படியே வளர்த்துட்டு போனா மாடு மேய்க்கிறதுன்னு ஒரு சாதி வந்துடும். குலத்தொழில்னா அதுதானுங்களே, நான் செய்ததை பையன் செய்யணும், பையன் செய்யறது அடுத்த பேரன் செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது குலத்தொழிலா மாத்துறாங்க அப்படின்றது எந்த விதத்துல இதை நீங்க மறுக்கிறீங்க? வன்னியரசு பேசாம இருந்தாதான் இந்த மாநாடு வந்து தோல்வின்னு நினைப்பேன். வன்னியரசு மாதிரி ஆள்லாம் என்னைக்கு இதுல குதிச்சு இதை விமர்சனம் பண்றாங்களோ அந்த மாநாடு வெற்றின்னு அர்த்தம். ஏன்னா என்னைக்குமே நீங்க பாருங்க, எது ஒண்ணுல வந்து நாம் தமிழர் வந்து அடிச்சு முன்னேறி ஒரு விஷயத்தை செய்தோ அப்பெல்லாம் இவர் வந்து உள்ள குதிப்பாரு. நீங்க அவருடைய இதை ஃபுல்லா எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். அதனால இவர் கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு அப்புறம் வருவாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இப்ப இதை வந்து அவர் வந்து இத குலத்தொழில்னு சொல்றாரு. இத குலத்தொழில்னு சொல்ற வன்னியரசு இந்த திராவிட திருவாளர்கள் திருட்டு கும்பல்கள் கொள்ளையடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறத அதை எந்த குலத்தொழில்னு சொல்றது? அந்த குலத்தொழில வன்னியரசு அப்ப சரின்னு சொல்றாரு. அதான் நாங்க குலத்தொழில்னு சொல்லலாமா? அப்பனா ஒரு திருட்டு திராவிட கூட்டம் கொள்ளையடிக்கிறதையே வந்து ஒரு தொழிலா செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த குலத்தொழில என்னைக்காவது பேசியிருக்காரா? இல்ல கருவறையில போய் மணி அடிக்குதே ஒரு குலத்தொழில் செஞ்சுக்கிட்ட ஒரு சமூகம் இருக்கு, அதுக்கு எதிராக இந்த ஆட்சி அதிகாரத்துல கூட்டணியில இருந்துட்டு இவங்களை என்ன அழுத்தம் கொடுத்துருக்காங்க? அனைத்து சாதியரும் மச்சராகலாம் சொன்னார்ல,
இன்னைக்கு அந்த ஆட்சி தானே இருக்குது. அந்த ஆட்சியினுடைய கூட்டணி தானே நீங்க இருக்கீங்க, ரொம்ப நெருக்கமா தானே இருக்கீங்க. அதுக்கு நீங்க கொடுத்த அழுத்தம் என்ன? இப்ப இத குலத்தொழில்னு சொல்றாருல, எந்த இடத்துல இத குலத்தொழிலாக அண்ணன் சீமான் இதை வந்து கொண்டு போனாரு? குறிப்பிட்ட சமூகம் அதை ஆடு மாடு மேய்க்கிறவங்க அவங்களே திரும்ப மேய்ங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த குடும்பத்துல அந்த இதுல இருந்து யாரும் படிக்க வந்துடக்கூடாது. அப்ப வந்து அதை எந்த விதத்துல அவர் உறுதிப்படுத்துறாரு? இந்த குறிப்பிட்ட சமூகம் தான் ஆடு மாடுகளை மேய்க்கிறது அப்படின்னு அவர் ஏதாவது ஒரு விதத்துல நிரூபிக்க முடியுமா? வேற இப்ப ஜல்லிக்கட்டு நடக்குது, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்குது, கோனார்கள் தான் மாடு வளர்த்து கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்களா? எல்லா சமூகமும் வந்து சமீபம் சொல்ல முடியுமா? அத்தியல் சமூகத்தினுடைய காளைகளும் அதை சொல்ல முடியுமா? அதை சொல்ல முடியுமா? அங்க பாருங்க, காளைகளுக்கு நீங்க எத்தனை டோக்கன் கொடுத்தாலும் அதை தாண்டி ஒரு 200 காளையை விடவே முடியல. அவ்வளவு மாடுகள் அங்க வளர்க்கப்படுதுல. அவங்க எல்லாருமே அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் ஜல்லிக்கட்டுக்கு அப்ப மாடு செய்யறாங்களா, மாடு வளர்க்குறாங்களா? அப்ப இவர் தான் அந்த முத்திரையை குத்துறாரு. ஒரு எதர்ச்சியா நடக்கக்கூடிய மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை, பேச திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம், ஆடு மாடும் அற்ப உயிர்கள் அல்ல, அது நம்ம அருமை செல்வங்கள் அப்படிங்கிற இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் மீது இவர் எந்த சிந்தனையுமே, அப்படி சிந்தனையே இல்லாத ஒரு விஷயத்துல இவர் தான் இப்ப அதுல கொண்டு சாதியை கொண்டு நிப்பாட்டுறாரு. கல்லிறக்க போனா அது ஒரு சமூகம், ஆடு மாடுகளுக்காக பேசணும்னா அது ஒரு சமூகம். இப்ப நாளைக்கு அண்ணன் வந்து மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம்னு ஒண்ணு நடத்த போறாரு. இப்ப எப்படி ஆடு மாடுகளை வைத்து நடத்துறோமோ அது போல மரங்கள் மத்தியில உட்காந்து, அப்ப அது எந்த சாதிக்குள்ள போகுதுன்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கே தெரியல. ஏன்னா இனிமேல் அவங்க தான் அதை உருவாக்குவாங்க, கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு நாள் மீன் பிடிக்க ஒரு நாள் போறாரு கடலுக்குள்ள. அப்ப அது ஒரு சமூகத்தினுடைய, இப்ப எதை செய்தாலும் அதை ஒரு சாதிக்குள்ள கொண்டு போய் அடைக்கிற வேலையை தானே அவங்க பாக்குறாங்க. அந்த திராவிடத்துக்கு ஒட்டா இருக்கக்கூடியவர்களுடைய சிந்தனையில சாதிய சிந்தனை இருக்குன்னு சொல்லலாம். ஆமா ஆமா. நான் என்னை பொறுத்த வரைக்கும் வன்னியரசுடைய கண்ணுதான் கோளாறுன்னு சொல்ல மாட்டேன். அவர் கருத்திலே கோளாறு இருக்கு, அவர் இதயத்திலே கோளாறு இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான், அடிமையாக இருந்த மக்களை மீட்டெடுக்க கட்சி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த மக்களையும் இவர்களும் சேர்ந்து அடிமைக்கு மேலாக கீழடிமைகளாக போயிட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. இவங்க ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக வரல, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை இன்னும் ஒடுக்குவதற்கு, இன்னும் அடக்கி வைத்துக் கொள்வதற்கு ஒரு இடத்துல போய் அடகு வச்சுட்டு தான் இருக்காங்களே தவிர, அதுக்கு சும்மா விட்டு இருந்தா கூட அவங்க விடுதலை அடைஞ்சிருப்பாங்க. எப்படி அடகு வைக்கிறாங்க சொல்றீங்க? சரி, இன்னைக்கு வேங்கவேல மலத்தை கலந்தாங்கல்ல, இவங்க செஞ்ச செயல்பாட்டுல ஏதாவது வேற கேள்வி கேட்டோம். இது வந்து கூட்டணியிலே இல்லாம நான் செய்யலாம், நான் கூட்டணியிலே இல்லாம ஆளும் தரப்பை நோக்கி நான் கேட்கலாம். நீங்க அந்த கூட்டணியிலே இருந்துகிட்டு இன்னமும் அவங்களுக்கு வந்து ஒத்தூசி முட்டு கொடுத்துட்டு இருக்கிற நீங்களும் சேர்ந்து போராடுறதா, இல்ல நீங்க அதை கண்டுபிடிச்சு கொடுங்க நீங்க அவர்கிட்ட வலியுறுத்தி இருக்கணுமா? அதே மாதிரி பஞ்சமி நிலமும் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் அதற்காக விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன? அதுல எத்தனை பஞ்சமி நிலங்கள்ல எத்தனை ஏக்கர் நீங்க வந்து எடுத்திருக்கிறீங்க, எடுத்து உன் மக்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க? இல்ல அதையெல்லாம் விடுங்க. ஒன்றிய அரசு இன்னைக்கு வந்து 1700 இந்த அறநிலையத்துறை இடம் வந்து ஒரு 7000 ஏக்கரை நாங்க மீட்டுட்டு வந்த ஆட்சிக்கு வந்தோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப 12 லட்சம் பஞ்சமி நிலத்துல ஒரு ஏக்கர் கூட இன்னும் மீட்டு தரல அப்படின்னு கேள்வி வந்திருக்கணும். சரியா? இதுக்கெல்லாம் என்னைக்காவது வன்னி அரசு பேசியிருப்பாரா? என்னைக்காவது வந்து இது சம்பந்தமா பேசியிருக்காரா? வேங்கை வயல்ல அந்த குடி தண்ணீர்ல மலத்தை கலந்தது, அதை குடிக்கிறவனே தான் கலந்தான்னு சொல்றதையும் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கிற இதை விட அடிமைத்தனம் வேற ஏதாவது இருக்குமா? இல்ல சும்மா இல்ல, நாங்க வந்து உடனே இது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது, காவல்துறை கிட்ட சாதிய போக்கு சாதிய சிந்தனை இருக்கிறது, அதை நாங்க கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி இதே மாதிரிதான் நீங்க சென்ற அதிமுக ஆட்சியிலையும் இதே போல ரொம்ப ரொம்ப அமைதியா வருத்தம் அளிக்கிறது, கண்டிக்கத்தக்கது. அப்ப இந்த அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம், அதெல்லாம் எதிர்கட்சியா இருக்கப்போ போராடும். அப்ப இந்த வாசகங்கள்லாம் வந்து அப்பதான், இப்ப கிடையாது, ஆளுங்கட்சியோட இருக்கும்போது கிடையாது. இப்ப வந்து வருத்தம் அளிக்குது, கண்டிக்கத்தக்கது. அதான் அவர் சொல்றாரு, நானே முதலமைச்சர் ஆயிட்டா கூட அங்கேயே தெரியுது அவர் ஆக மாட்டாருன்னு. அந்த வார்த்தையிலே தெரியுது. ஒருவேளை நானே முதலமைச்சர் ஆயிட்டா கூட இந்த அஜித் குமார் மாதிரி இந்த காவல்துறை படுகொலை எல்லாம் நடக்கும் அப்படின்னு பேசுறாரு. நடக்கும்னு பேசுறதுக்கு எதுக்கு ஒரு அரசியல் கட்சி? நடக்க கூடாதுன்னு தானே ஜெயராஜ் பெனிக்ஸோட விஷயத்துல போய் போராடினாங்க தீவிரமா. மதுபானத்துல வந்து மதுபானம் இருக்கக்கூடாது அப்படின்னு போராடினவர் தானே சசிகுமார். அப்ப அவர்கிட்ட பணத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு அரசியல் பண்ணாரு. வைகோ, திருமாவளவன் எல்லாம் சேர்ந்து பார்த்திருப்பீங்க. குழிக்குள்ள இறங்கி புதைக்கிற வரைக்கும் கூடவே போற மாதிரி தான் போனாங்க. நான் பயந்தான், அப்போ வந்து உள்ளாரே படுத்துக்குவாங்க போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இந்த இத்தனை வருஷமா மதுபானம் விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் ஒரு குரலும் கொடுக்கல. வைகவும் பேசல, திருமாவளவனும் பேசல. இப்போ அந்த பக்கம் போக்கு அப்படி இருக்கும்போது ஏன் நாம் தமிழர் கட்சி மேல தொடர்ச்சியாக இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏன் உங்க பேர்ல வைக்கணும்? அது
ஒரு சாதி அரசியலை நீங்க வளர்க்குறீங்க, ஒரு சாதி சிந்தனையில நீங்க போறீங்க, குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் செய்யணும். ஆர்எஸ்எஸ் உடைய என்னுடைய சிந்தனை அப்படியே நாம் தமிழர் கட்சி அச்சு பசங்காம செய்யுது. ஏன் உங்களுக்கு இந்த விஷயம்? இப்ப ஆடு மாடுகளுக்குன்னு உடனே ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறாங்க. இதே அன்னை வந்து மாட்டுக்கறி நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. நீ யாரா நான் என்ன சாப்பிடுவேன், எதை நான் சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது நான் தான் முடிவெடுப்பேன், நான் மாட்டுக்கறி சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்ப அது அது அப்ப அது எந்த தானம், அது எந்த எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை நாங்க பண்றதா வரும்? இல்ல ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, நாங்கெல்லாம் படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம், ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு. அண்ணன் சீமான் ஒன்னும் ஆடு மாடு மட்டும் மேய் படிக்காத அப்படின்னு சொல்லலையே, பனைமரம் ஏறி கல்லு மட்டும் இறக்கு படிக்காத அப்படின்னு சொல்லலையே. நீட்டுக்காக அதிக குரல் கொடுத்தது யாரு? என் பிள்ளைகளை வந்து மருத்துவ படிப்புக்கு போக விடாம பண்ணிட்டீங்களான்னு ஆதங்கப்பட்டது யாரு? கல்வியை முற்றிலும் இலவசம், சமமான தரமான கல்வியை நான் முற்றிலும் இலவசம் தருவேன், ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் நான் அதை வந்து சிறப்பா நான் கொடுப்பேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சீருடை தான், தனியார் பள்ளிகளே இருக்காது, அரசு பள்ளிகள் மட்டும்தான் இருக்கும். இப்படியெல்லாம் கல்வியை குறித்து பேசின இடத்துல ஏதோ சீமான் வந்து ஆடு மாடு மேய்க்கப்ப சொல்றாரு, ஆடு மாடு மேய்க்கப்ப சொல்றாரு. இது வந்து இன்னும் தெளிவா என்ன சொல்றாருன்னா, ஆசிரியர்கள் தான் மாணவர்களை படிக்கணுங்கிறாரு. மாணவர்களை படிக்கணும், ஆசிரியர் படிக்கணும், அவன் எந்த துறையில அவன் சிறந்து விளங்குகிறான்னு பார்க்கணும், அந்த துறையில அவனை வந்து மேம்பட்டு கொண்டு போகணும். திறனுக்கேற்ற திறமைக்கேற்ற கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம். இப்ப இதையெல்லாம் சொன்னது யாரு? அப்ப ஒரு பால்னா அந்த பாலினுடைய உற்பத்தி இன்னைக்கு எந்த அளவிற்கு அதுல பொருளாதாரம் இருக்குது, அதை நம்ம வெளியில இருந்து கொண்டு வர்றோம், வெளியில இருந்து வாங்கிட்டு இருக்கோம். அப்ப தற்சார்பு பொருளாதாரம், அந்த தற்சார்பு பொருளாதாரம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நம்மளுக்குள்ளே ஒரு முதலாளிகளை உருவாக்குவதுதான் தற்சார்பு பொருளாதாரம். 1,50,000 கோடி வந்து இதுல இருக்கு. இதுல இருந்து ரெவென்யூ கொண்டு வர முடியும், வருமானத்தை கொண்டு வர முடியும். அதுக்குன்னு நிறைய திட்டங்கள், ஒரு பால்ல மட்டுமே இவ்வளவு கிடைக்குது, பால் பொருள்ல இவ்வளவு கிடைக்குது, தயிர்ல இவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பட்டியல் போட்டு பார்த்தா ஆண்டுக்கு 1,50,000 கோடி வருமானம். இந்த பணம் முழுக்க எங்க இருக்குன்னாக்கா வெகுஜன மக்கள், இந்த சொல்றீங்களா எல்லா சமூகத்து மக்களுடைய மாடு மேய்க்கிற எல்லாருக்கிட்டுமே பகிர்ந்து இருக்கும். டாஸ்மாக் வந்து வருஷத்துக்கு வெறும் 50,000 கோடி. இது யாருக்கிட்ட போகுதுன்னா ஒரு 4-5 முதலாளிகள்கிட்ட மட்டும் போய் சேருது. அதுல ஒரு சில சிந்தி போற மாதிரி அந்த வரி மட்டும் அரசுகிட்ட வந்து சேருது 50,000 கோடி. அப்ப வரி மட்டுமே 50,000 கோடி அரசுக்கு வருது, மீதி லாபம் முழுக்க தனி முதலாளிகள் 5 பேர்கிட்ட போகுது. மாடு வந்து வச்சு நீங்க தொழில் செய்யும் போது எல்லா குடும்பமும் லாபம் அடையுது. அதை புரிஞ்சிக்காத பேசுறாங்கன்னு எடுத்துக்கலாமா, இல்ல புரிஞ்சே பேசுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? புரிஞ்சேதான் பேசுறாங்க, புரிஞ்சேதான். அதாவது தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாது. வன்னியரசுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த விவரங்கள்லாம் தெரியாதுன்னு இல்ல. திருமாவளவனே கடந்த காலத்துல எங்க அப்பா மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர், மாடு மேய்ச்சிதான் எங்களை படிக்க வச்சாரு. மாடு மேய்க்கும் போது இந்த கதையெல்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு, பழைய வரலாறுலாம் சொல்லியிருக்கிறாரு, போராட்ட வரலாறுலாம் சொல்லியிருக்கிறாருன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவங்க அப்பாவே மாடு மேய்ச்சவர இருந்திருக்கிறாரு. மாடு மேய்ச்சதாலதான் அந்த காசுல தான் இவர் படிச்சிருக்கிறாரு திருமாவளவன், இன்னைக்கு இந்த அரசியல் கட்சி தலைவரா வந்திருக்கிறாரு. அப்ப எல்லா குடும்பமும் மாடு மேய்க்கிற பின்னணியில இருந்து தான் படிச்சு மேல வந்துகிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது. தெரிந்தும் இந்த வன்னிய அரசு போன்ற தோழர்கள் இப்படி வைக்கக்கூடிய வாதத்துக்கான பதில் இறுதியான சொல்ல வரீங்க? அதான் வேற ஒண்ணும் இல்ல, இது வந்து அவங்க திமுக கொடுக்கக்கூடிய அஜெண்டா, அதை அப்படியே பேசுவாரு. அவருக்கு இந்த விவரம் தெரியாமலாம் கிடையாது, எதை பத்தியும் கவலை இல்லை, எதை பத்தியும் கவலை கிடையாது. இப்ப நம்ம எங்க இருக்கோம், எங்க அடிமையா இருக்கோம், அந்த அந்த முதலாளிக்கு விசுவாசமா இருக்கணும். அதுதான் ஒரு கேள்வி. அவருக்கு பதில் சொல்ல முடியுமா? ஏன் அந்த மேய்ச்சல் நிலங்கள்ல ஆடு மாடுகள் ஏன் மேய்க்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புவதற்கு அவருக்கு முடியுமா? அது பதில் என்ன வேணா இருந்துட்டு போகுது, அவருக்கு சாதகமான பதிலோ இல்ல எங்களுக்கு பாதகமான பதிலா கூட இருக்கட்டும், கேள்வியவாது எழுப்புவாரா? நோய் பரவிடுமா? எங்க ஆடு மாடுகிட்ட இருந்து காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு நோய் பரவிடுங்கிறார். அது ஒரு காரணமா சொல்லப்படுது. சரி, இப்ப யானை கூட்டத்தினால ஒரு சிங்க கூட்டங்களுக்கெல்லாம் ஒரு நோய் வந்துருச்சுன்னா இவங்க என்ன செய்வாங்க? அப்ப யானையை பூரா புடிச்சு கொண்டு வந்து வேற எங்க அடைச்சிருவாங்களா? இது ஒரு வாதமாவே இல்லையே, வேற ஒண்ணும் இல்ல. காட்டுக்குள்ள எல்லா மிருகமும் சேர்ந்துதான் இருக்கும். அங்க இந்த நோய் வருது அந்த நோய் வருதுன்னா கிடையவே கிடையாது. எந்த நோய் வந்தாலும் அங்க இருக்கக்கூடிய அந்த மூலிகையே அதுக்கு மருந்து. இன்னைக்கு இல்ல, லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இந்த காடுகள்ல இதான் நடந்திருக்கு, இயற்கை சூழல். இது ஏன் அவங்க புதுசா அப்படி கதையை எடுத்துக்கிட்டு இதோட பின்னணியில வேற ஏதோ ஒரு அரசியல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? அந்த மேய்ச்சல் நிலங்கள் வந்து கனிம வள கொள்ளைக்கு, வனக்கொள்ளைக்கு வந்து இவங்க ரொம்ப இடையூறா இருப்பாங்க. அதுதான் இதுல வந்து ஒரு முக்கியமான செய்திங்கிறது. அதுதான் இவங்க அங்க வந்து எப்பயும் போல இவங்களுடைய இயற்கையான முறையில அவங்க வந்துட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா அது இவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்குது. இதை தாண்டி வேற ஒன்றும் பெருசா இல்லை. அங்க நடக்கக்கூடியது இதுதான். இதுல ஃபுல்லா என்ன பண்றாங்கன்னா இப்ப இந்த தைல மரங்களை பூரா போடுறாங்க.
இதுதான் வனத்தை பெருக்கிற இதுவான்னு பாத்துக்கோங்க. ஆடு மாடு மேய்ச்சல் வந்து வனத்தை கெடுக்குதுன்னா இப்ப இந்த தைல மரங்களை போட்டா வனம் வந்து சிறப்பா உருவாயிருமா? சரி, இவங்களே மேய போகல, ஏன் பழங்குடியின மக்களை எல்லாம் வெளியேற்றுறீங்க? எதனால வெளியேற்றனப்பனா? அவங்க அதோட சேர்ந்து வாழக்கூடியவங்க, காடும் காடு சார்ந்த வாழ்க்கையை வாழக்கூடியவங்க, அவங்க எதுக்கு வெளியே வர்றாங்க? இப்ப இதுல வந்து ஆடு மாடு மேயறது பிரச்சனை இல்லை, அதை இவங்க மேயணும், அவ்வளவுதான். இவங்க அந்த நிலங்களை மேயணும், அங்க உள்ள வளங்களை சுரண்டணும். இதுதான். இவ்வளவு தூரத்திற்கு அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் மீது இவ்வளவு அக்கறை உள்ளவங்க எதுக்கு அப்ப தேனியில போய் நியூட்ரின் ஆய்வுலாம் எதுக்கு பண்றீங்க? எதுக்கு கல்குவாரியெல்லாம் எதுக்கு உடைக்கிறீங்க? அதை உடைக்கும் போது வெடிமருந்து வச்சு உடைக்கிறீங்க. அப்ப எல்லாம் விலங்குகள் வந்து ரொம்ப சந்தோஷமா ஏதோ தீபாவளி பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்குமா? அப்ப இவங்க சொல்றது வந்து இவங்க சொல்றதுக்கும் இந்த தடைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதான்னு பாருங்க. இவங்க செய்யறது இந்த போராட்டத்துல பீட்டான்னு ஒண்ணு இருக்குது. அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கணும், இந்த ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் நிலம் வேணுன்ற தார்மீக பொறுப்பு அவங்களுக்கு இருக்கணும். அவங்க இது வரைக்கும் குரலை கொடுத்துதான் ஒண்ணு காணுமே. இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்கல்ல. அவங்க நாட்டின மாடுகளை அழிக்கணும்னு அது கொடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒன்றிய அரசு அது ஒரு அஜெண்டாவை கொடுக்கலன்னு அர்த்தம். கொடுத்தாங்கன்னா அவங்க செய்வாங்க அந்த வேலையை. இதுக்கெல்லாம் அவங்க பரிதாபப்படலாம்ல. மேயிற மாடுகளை ஏன்பா மேய விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு என்னைக்காவது குரல் கொடுத்துருக்கலாம்ல. இவங்க உண்மையாவே விலங்குகளுக்கு பாதுகாப்பா இருக்கிறவங்க அப்படின்னா அதையெல்லாம் செஞ்சிருந்திருக்கலாம்ல. வன்னி அரசுன்றதுல இன்னும் சில கூடிய திராவிட தோழர்களும் சேர்ந்து பேசக்கூடிய இந்த விஷயம், இந்த மாட்டு பின்னணியில திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், ஒரு சமூகத்தை வந்து மாடு மேய்ச்சி முட்டாளாக்க சொல்றது சீமான். படிக்க சொல்லி டாக்டர் ஆகணும் எல்லாம் அப்படின்றது வந்து பெரியாரிசம். பெரியாரிசு பெண்களே அதை தான் சொல்ல வராங்க. இப்ப பேசியிருப்பாங்க, மாடு மேய்க்க சொல்றாங்க, நீங்க போய் மேய்ச்சிக்கு எங்க பிள்ளைங்க வந்து டாக்டர் ஆகட்டும் அப்படின்லாம் பேசியிருக்கிற பாக்குறேன். இந்த போக்கு எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப யாரையும் வந்து கட்டாயப்படுத்தி மாடுதான் மேய்க்கணும், கல்லுதான் இறக்கணும் அப்படின்னு சொல்லலையே. அதுல உள்ள சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு அந்த உரிமையை தானே கேட்கிறாரு. இங்கவா எல்லா பேரும் ஆடுதான் மேய்க்கணும், எல்லா பேரும் பணம் மரம் ஏறணும் அப்படின்னு சொல்லலையே. மேய்ச்சல் நிலம் எனக்கு வேணும், அந்த மேய்த்து கொண்டிருப்பவர்களுக்கான உரிமைக்காக தானே போராடுறோம். அது எப்படி வந்து மாடு மேய்க்க கூப்பிடுறாரு அப்படின்னா திசை திருப்புறது, விஷயத்தே திசை திருப்புறது. இதே இது ஒன்றிய அரசு 1744 கோடி சிறப்பு பட்டியல் சமூகத்துக்கு அனுப்புனாங்க. இது அப்படியே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கேன் ஒன்றிய அரசுக்கு. அதை வன்னி அரசு பேசுவாரா? எதுக்காக திருப்பி அனுப்புனீங்க அப்படின்னு கேட்பாரா? ஆதி திராவிடர் இதுக்கு வந்து அந்த கல்விக்காக வந்து அவங்களுடைய விடுதிகள் அந்த இதுக்கெல்லாம் கூட நிறைய பயன்படுத்தி இருக்கலாம். 120 கோடி கொடுத்தாங்க. 2 கோடி மட்டும் செலவழிச்சிட்டு 118 கோடி ஏன் திருப்பி அனுப்பிட்டீங்கன்னு வன்னி அரசு பேசுவாரானா? பேச மாட்டாரு. அப்படி பேசினாதான் அந்த அரசுக்கு வந்து மனசங்கடம் ஏற்படும், மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சுன்னா இவங்களுக்கு இருக்கிற அந்த 2-3 சீட்டும் போயிரும்ல. நீங்க பஞ்சமி நிலத்தை விட்டுருங்க, வேங்க வெயில தண்ணியில மலத்தை கலந்து விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. இவங்க கூட்டணியில இருக்கும் போதே இந்த ஆட்சி காலத்திலேயே இவங்க கொடியவாது ஏத்த முடிஞ்சா? மத்ததெல்லாம் விட்டுருவோம், இவங்க அதை பத்தி எல்லாம் எதுவுமே கவலை வேண்டாம். இவங்க கட்சியோடைய கொடியவாவது இவங்க நினைச்ச இடத்துல ஏத்த முடியுமா? இவங்க கட்சி ஆரம்பிச்சு முதல் கொடியை திருமாவளவன் புதூர்ல ஏத்துறாரு, மதுரையில புதூர்ங்கிற இடத்துல. அந்த கொடிமரத்தையே தட்டி விட்டு போயிட்டாங்களா இல்லையா? அப்ப தனக்காகவே தன் கட்சிக்காகவே பேச முடியாது இவங்க எப்படி தான் சார்ந்த குடிகளுக்காக சமூகத்திற்காக இவங்க கொண்ட லட்சியத்திற்காக எப்படி பேச முடியும்? இப்ப சமீபத்துல வந்துட்டு திருப்போரூர்ல அந்த விசிகா சொந்தத்தோட வீரகுமார், அடுத்தது சமரன் நாதன் தம்பிகள்லாம் அவங்க பெரிய டீம் சேர்ந்து தமிழ்நாட்டில் நினைக்கிறதுல இந்தியாவில் மிகப்பெரிய விடுதலை சிறுத்தைகள் கூடிய 60 அடி உயரம் மிக பிரம்மாண்டமா வந்து இவர் தோழர் தான் போய் ஏற்றி வச்சுட்டு வந்தாரு. இப்ப நீதிமன்ற உத்தரவு பொது இடங்கள்ல எல்லா கட்சி கொடிகளும் பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் திமுக கொடியெல்லாம் பறந்துகிட்டு தான் இருக்குது. இந்த கொடி மட்டும் போய் அடிச்சு உடைச்சிட்டாங்க. 60 அடி உயரம், தமிழ்நாட்டிலே மிக உயர்ந்த கொடி விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி கொடி உடைச்சிட்டாங்க. உட்காந்துட்டு இருக்கிறாங்க, கேட்க முடியல. ஏன் என்ன நினைக்கிறீங்க? என்ன அவங்களால சாதாரண கொடியவே தூக்கி நிறுத்த முடியல, இவங்க எப்படி 60 அடி உயரம் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கொடிமரத்தை எப்படி தூக்கி நிறுத்த முடியும்? சாதாரண கொடிமரத்தை அவங்களால ஊண்ட முடியல, ஏத்த முடியலையே. நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், இவங்க வந்து ஒடுக்கப்பட்டோ அடக்கப்பட்ட மக்களை வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும், அடிமைகளா இருக்கிற மக்களுக்கு வந்து விடுதலை தரணும்னு சொல்லிக்கிட்டு அடிமையிலும் கேடுகட்ட அடிமைகளாக கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. அதுதான் இவங்க இவ்வளவு நாள் செஞ்ச அரசியல் புரட்சிங்கிறது. இதுதான் மக்களுக்கான விடியல் ஒண்ணு இல்ல, கிடையவே கிடையாது. இன்னும் கேடுகட்ட அடிமைத்தனத்துல கொண்டு வச்சிட்டாங்க. நல்லது. நிறைய தகவல்களை, குறிப்பா அந்த மாநாடுக்கு முன்பாக நடந்த ஏற்பாடு ரொம்ப வியக்கத்தக்க விடயமா இருந்தது கேட்கறதுக்கு. நன்றி, வணக்கம். நன்றி.